என் அன்பு குழந்தையே, இன்று இந்த கருப்பனின் பார்வை முழுவதும் உன்னை சுற்றி சுற்றிதான் வந்து கொண்டிருக்கிறது. நான் காப்பாற்ற நினைப்பது உன்னை மட்டும் அல்ல, உன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்துதான் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனே, என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் ஆபத்து என்று நீ சொல்கின்றாயா? அப்படியானால் யாரால் ஆபத்து என்று என் குழந்தையே நீ கேட்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் அங்கே ஆபத்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. என் தங்கமே, குடும்பம் என்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மட்டும் அல்ல, உனக்கு உறவானவர்களையும் சேர்த்துதான் சொல்லுகின்றேன். என் தங்கமே, உனக்கு அருகிலேயே இருந்து கொண்டு உன் குடும்பத்தை பற்றி தேவையில்லாத விஷயங்களை வெளியில் சொல்லி அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். யாரேனும் உங்களை பற்றி விசாரித்தால் கூட அத்தனை கீழ்த்தரமான பதில்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வருகின்றது என்று நீ நினைத்து குழம்புகின்றாய் அல்லவா? நாம் உண்டு, நம் வேலையுண்டு என்றுதான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் எங்கோ தவறு நடக்கிறது என்று உனக்கு தெரிகிறது. ஆனால் யாரால் நடக்கிறது என்பதை மட்டும்தான் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. என் தங்கமே, நீ எப்பொழுதும் நல்லதை மட்டும்தான் மற்றவர்களுக்கு செய்கின்றாய். ஆனால் நீ செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட மற்றவர்களுக்கு தவறாக சித்தரித்து காண்பித்து விடுகிறார்கள். உன்னோடு பழகுகின்ற விதம், உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதம், இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது என் தங்கமே, இவர்களையெல்லாம் உடனே வைத்துக்கொண்டு எப்படி இவ்வளவு தூரம் நீ வென்று வந்தாய், முன்னேறி வந்தாய் என்பது மிக பெரிய சாதனைதான். இது போன்ற நேரத்திற்கு தகுந்தாற்போல், ஆட்களுக்கு தகுந்தாற்போல் நடிக்கின்ற மனிதர்களையெல்லாம் உடன் வைத்து கொண்டு காலத்தை கடத்துவது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏனென்றால் நீ இந்த வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையில் எத்தனை கரடு முரடாக இருந்திருக்கும் என்பதை இந்த அப்பனால் உணர முடிகிறது. என் தங்கமே, இவர்களின் ஆட்டங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கப் போவது கிடையாது. எத்தனை நாள்தான் இவர்கள் இப்படியே நடித்து கொண்டு இருக்க முடியும்? சில நாட்கள் மட்டும்தானே. இன்னும் சில நாட்களில் இவர்கள் உன்னுடைய பாதையில் இருந்து, உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகி செல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனையையும் அனுபவிக்கப் போகிறார்கள். எதற்காக நாம் இவர்களுக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்தோம் என்று எண்ணி கண்ணீர் சிந்தப் போகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய உதவி மிகவும் விரைவாகவே தேவைப்பட போகிறது. உன்னுடைய உதவி இல்லாமல் அவர்கள் நிச்சயமாக அன்று தவித்து நிற்கத்தான் போகின்றார்கள். அன்று கூட என்னுடைய குழந்தையே, நீ அவர்களுக்கு உதவியை செய்யத்தான் துணிவாயே தவிர ஒருபொழுதும் அவர்களுக்கு எதையும் செய்துவிடக்கூடாது என்று நீ நினைக்க மாட்டாய். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான எண்ணங்களும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி வெளியில் தெரிகின்றது தெரியுமா? அதனை நம் மனதிற்குள் தானே வைத்திருந்தோம். அது எப்படி வெளியில் தெரிந்தது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? அந்த இரகசியத்தை நீ யாரிடத்தில் சொன்னாய் என்று ஒருமுறை சிந்தித்துப் பார். உன்னுடைய மனதில் இரகசியம் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. யாரேனும் உன்னிடத்தில் நல்லபடியாக 2 வார்த்தைகளை பேசிவிட்டால் போதும், உடனடியாக அவர்களிடத்திலே எல்லாவற்றையும் நீ கொட்டி தீர்க்கிறாய். மனதில் இருக்கின்ற விஷயங்களை அவர்களிடத்திலே சொல்லி ஆறுதலை தேடி விடுகின்றாய். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நீ சொல்கின்ற அத்தனை விஷயங்களையும் மற்றவர்களிடத்திலே சொல்லி அங்கே கேலியாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அன்று அவர்கள் அப்படி சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் நடந்தது தெரியுமா? இப்படியெல்லாம் ஒரு ஜென்மம் இருக்குமா? இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், இது எல்லாம் வீணாகத்தான் போகிறது என்று உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய கஷ்டங்களையும் நீ படும் மனவேதனைகளையும் அங்கு கேலியாக சிரித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அப்பனின் மனது வலிக்கத்தான் செய்கிறது. அதனால்தான் உன் அப்பன்
என்றுமே உன்னிடத்தில் சொல்கின்ற ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரிடத்திலும் உன் மனதில் இருக்கின்ற ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாதே. அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணை பற்றிய ரகசியத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதே. அது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, இந்த அப்பன் எதற்காக உன்னிடத்தில் இதை சொல்கிறேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நீ இன்னும் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறாய். இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது, அதை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தபோல் நீ வாழ வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் அல்லவா? அந்த பொக்கிஷத்தை, அவர்களுடைய ரகசியத்தை, அவர்களுடைய மற்ற விஷயங்களை அடுத்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து அவர்களை பற்றி பேசி அவர்களின் மனதை காயப்படுத்தக்கூடாது. என் தங்கமே, இன்று நீ நினைப்பாய், நான் சொல்கின்ற விஷயம் எப்படி அவர்களுக்கு தெரிய போகிறது என்று. நம் மனதில் இருக்கின்ற பாரத்தை நாம் இறக்கி வைப்போம் என்று உன்னுடைய நினைப்பு இருக்கலாம். ஆனால் அதை தெரியாமல் கூட ஒருவரிடத்திலே நீ சொல்லிவிடலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயமானது அவர்கள் மூலமாக மற்றவர்களிடத்திலே போய் இறுதியாக உன்னுடைய துணையின் காதுக்கே போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற அந்தரங்கத்தை கூட நீ வெளியில் சொல்லிவிடுவாயானால் அந்த விஷயம் அவர்களின் செவிகளுக்கு சென்று சேர்ந்தால் அவர்களின் மனதை எத்தனை வேதனைப்படுத்தும் என்பதை நீ உணர வேண்டும். நமக்கென்று எந்த ஒரு தனிப்பட்ட ரகசியங்களும் இல்லையே. இப்படி எல்லா விஷயங்களையும் எல்லோரிடமும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று எங்கே ஒரு ரகசியம் இருக்கப் போகிறது என்று நினைப்பார்கள் அல்லவா? அது மட்டுமல்லாமல் அவர்களின் உன்மேல் வைத்த நம்பிக்கை என்னவாக இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இதற்கு முன்னால் இது போன்ற ஒரு செயலை நீ செய்திருக்கின்றாய். நீ சொன்ன அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை துணையின் செவிகளையும் சென்றடைந்து விட்டது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த எண்ணங்களை வெளிக்காட்ட தெரியாமல் அடிக்கடி உன்னிடத்திலே எரிந்து விழுவதும் தேவையில்லாத சண்டைகள் குடும்பத்தில் இருப்பதுமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற ரகசியங்களை இன்னொருவரிடத்தில் பகிர்ந்து கொள்வது தவறு அல்லவா? இதைத்தான் அவர்கள் வலியுறுத்தி சென்றார்கள். என் தங்கமே, அவர்களின் எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்க அங்கே துடித்து கொண்டிருக்கின்ற மூன்றாவது நபரை உன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் அனுமதித்து விடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை பற்றி அவர்களிடத்தில் பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் நீ ஒருபோதும் வழிவகுத்து விடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லுகின்றேன். என் தங்கமே, இதுநாள் வரையிலும் நடந்தவை எல்லாம் நடந்தவையாகவே இருக்கட்டும். இனிமேலாவது இந்த வாழ்க்கையை பற்றிய கவனம் உனக்கு முக்கியமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனை எப்பொழுதும் உனக்கு நல்லதாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் நீ செய்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்மை நம்பி இருப்பவர்கள், நம்மோடு இருப்பவர்கள், எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்பவர்களுக்கு நாம் ஒரு நாளும் துரோகம் செய்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். நம்மோடு காலம் முழுவதும் வரக்கூடியவர்களை பற்றிய விஷயங்களை வெளியில் சொல்கிறாய் என்றால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய பிரளயத்தை உருவாக்கும் என்பதை இன்று நீ அறிந்திருக்கவில்லை. நடக்கும் பொழுது வருத்தப்பட்டு எந்த பலனும் கிடையாது. ஆரம்பத்திலேயே இனி இதையெல்லாம் நீ சரி செய்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எப்பொழுது அடுத்தவர்கள் வீட்டில் சண்டை நடக்கும் என்று எட்டி பார்த்து கொண்டிருக்கின்ற உலகம் அல்லவா இது? சத்தம் எங்கே கேட்கிறது என்று காது கொடுத்து கேட்கின்ற உலகம். தன்னுடைய இல்லத்தில் என்ன நடந்தாலும் அதை பெரிதுபடுத்துவது இல்லை. அதே நேரத்தில் அடுத்தவர்கள் இல்லத்தில் ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்துவிட்டால்
அதை வேண்டுமென்றே எல்லோரையும் கூட்டி வைத்து சொல்லிக்கொண்டு அதையே பேசிக்கொண்டு இருப்பார்கள். இதுபோன்று ஒருவரின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் என் பிள்ளையே, நீ உன்னுடைய வாழ்க்கையை பலிகடாவாக மாற்றி விடாதே. உன்னுடைய ரகசியத்தை சொல்லி நீயே உன்னை வெளிப்படுத்தி அவமானப்படுத்தி கொள்ளாதே என்றுதான் உன் அப்பன் சொல்லுகின்றேன். இதுநாள் வரையிலும் நடந்ததையெல்லாம் விட்டுவிடு. இனி உன்னுடைய கவனம் உன்னுடைய வாழ்க்கையின் மீதும் உன்னுடைய துணையின் மீதும் அதிகமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு உன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகரிக்க செய்ய வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்திலே குழப்பங்களை விளைவிக்க சூழ்ச்சிகள் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. உன் குடும்ப உறவுகளை பிரிக்க ஏகப்பட்ட வேலைகள் அங்கே செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் என் குழந்தையே, இவற்றை எல்லாம் கடந்து வரக்கூடிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. நிச்சயமாக நீ மாறிவிட வேண்டும். அதனால்தான் என் தங்கமே, இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாவற்றையும் நீ சரியாக கவனித்து உன்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் நீ அழைத்து செல்ல வேண்டும். என்றுமே இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.